மே 18 வந்து இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே. இந்தியாவில் ஓல்டஸ்ட் மியூசியம் வந்து 1814 கொல்கத்தாவில் எஸ்டாப்ளிஷ் ஆனது பை ஏஷியாட்டிக் பெங்கால் சொசைட்டி. அதேமாரி பார்த்திங்கன்னா வேர்ல்டில் ரொம்பவே ஓல்டஸ்ட்டு மியூசியம் பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஈராக் இன் பிஃபோர் கிறிஸ்ட் எரா மோர் தென் 5000 இயர். அது பேர் பார்த்திங்கன்னா வந்து எனிகல்டி நன்னா மியூசியம் இன் ஈராக். அதுதான் இருக்கிறதுலேயே ஓல்டஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் மியூசியம் இன் தி வேர்ல்டு. ப்ளூ நோட்டீஸ்னு ஒரு டேர்ம் இருக்குது, அதேமாரி பிங்க் நோட்டீஸ்னு ஒரு டேர்ம் இருக்குது. இந்த ப்ளூ நோட்டீஸ்னால் என்னென்னா, ப்ளூ நோட்டீஸ்க்கு இன்னொரு பேரும் இருக்குது, ப்ளூ கார்னர் நோட்டீஸ்னு சொல்லி சில டைமில் வந்து சொல்லுவாங்க. இட்ஸ் நத்திங் பட் லுக் அவுட் சர்க்குலர். எப்பவுமே லுக் அவுட் சர்க்குலர் பார்த்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த ப்ளூ கார்னர் நோட்டீஸ் ஆர் ப்ளூ நோட்டீஸ்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், அதாவது குறிப்பாக இன்டர்நேஷ்னல் போலீஸ் இருக்குல்ல, இன்டர்போல், அது என்ன பண்ணுன்னா ஒரு நோட்டீஸை வந்து வெளியிடும். அதாவது ஒரு பர்சனை பற்றியோ, அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்களோட லொக்கேஷன், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அதை பற்றி மற்ற நாடுகள்லேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ளூ நோட்டீஸ்னு சொல்கிறது. அதே பார்த்திங்கன்னா பிங்க் நோட்டீஸ் ஆர் பிங்க் ஸ்லிப்னு சொல்லுவாங்க. இந்த பிங்க் நோட்டீஸ் ஆர் பிங்க் ஸ்லிப்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், இப்போ கம்பெனியில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் பீரியட் கொடுத்து அவங்க ரெசிக்னேஷன் பண்ணுவாங்க. அதே டைமில் நோட்டீஸ் பீரியட் கொடுத்து அவங்கள விட்டு வேலையை விட்டு போக சொல்லுவாங்க. இந்த பிங்க் ஸ்லிப்னால் என்னன்னு சொன்னால், அர்த்தம்னு சொன்னால், நைட்டில் திடீர்னு வந்து மெயில் வரும், இன்ஃபர்மேஷன் வரும். அதாவது நாளிலேருந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ் வரக்கூடாது, அதாவது சடன் டெர்மினேஷன் ஃப்ரம் தேர் ஜாப் இஸ் இன்டெரக்ட்லி கால்ட் பிங்க் ஸ்லிப். ATCMனு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், அண்டார்டிக் ட்ரீட்டி கன்சல்டேட்டிவ் மீட்டிங். ஸோ இது வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கொச்சினில் நடந்துச்சு 2025. இதோட நோக்கம் என்னன்னு சொன்னால், அண்டார்டிக்கில் வந்து ஹியூமன் ட்ராவலையும் ஹியூமனோட டூரிசத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். அண்டார்டிக்காவுக்கு தனியான பாப்புலேஷன் எதுவும் கிடையாது. அதேமாரி அண்டார்டிக்கும் ஆர்டிக்கும் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பனியில் உறைஞ்சிருக்கும். இங்கேயும் ஹியூமனோட ட்ராவல் இருந்துச்சு, ஹியூமன் அங்கேயும் ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் குளோபல் வார்மிங் இன்னும் அக்சலேட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா அண்டார்டிக்காவுக்கு நிறைய ஹியூமன் பீயிங்ஸு ட்ராவல் பண்ணுறாங்க டியூ டு டூரிசம். ஸோ அது அதிகமாக என்ன ஆகும்னு சொன்னால், அங்கேயும் பொல்யூஷன் அதிகமாகும், குளோபல் வார்மிங் இன்னும் அக்சலரேட் ஆகும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த அண்டார்டிக் ட்ராவல் கன்சல்டேட்டிவ் மீட்டிங். 1970 ஆப்ரேஷன் ஃப்ளட்டுன்னு சொல்லிட்டு டாக்டர் வெர்கீஸ் குரியன் ஸ்டார்ட் பண்ணார். அதோட நோக்கம் என்னன்னு சொன்னால், டைரி ப்ராடக்ட்ஸை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதனால் விளைவாக என்னாச்சுன்னு சொன்னால், இந்தியா வந்து வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசராக மாறினுச்சு. ஸோ டாக்டர் வெர்கீஸ் குரியன் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன். ஒயிட் ரெவல்யூஷன் இஸ் நத்திங் பட் ப்ரொடியூசிங் மில்க் ப்ராடக்ட்ஸ் in country.